தந்தி வந்திருக்கம்மா. என்னது சங்கிலி அப்புறம் தொந்தி விழுந்திருக்குதா? இல்ல தந்தி, அவசர தபால். இந்தியா கொடுங்க, கையெழுத்து போடணுமே. அப்ப வாங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்குதான். கிராண்டா கவுரா? ஐயா என்ன சொல்றாரு? கார்டா கவரான்னு கேக்குறாரு. தந்திங்க, அவசர தபால். இதுல கையெழுத்து போடுங்க. மைப்பாச்சா பென்சில் இருக்குங்க. என்ன என்ன அது என்ன என்ன விலாவரி? ஒரு வரையும் இல்ல, கையெழுத்து போடணுமா? கை தானே, இந்தாங்க கொண்டப்பா. சுந்தரா போட் இந்தப்பா. நீ ஒன்னாத்தான் படிக்க தெரியுமா? இன்னும் அவசரமா கிழிக்கிறிய. படி படி, விவரமா ஒண்ணு விடாம. Examination over. Coming on leave. Send car to station afternoon. கண்ணன். யோ ஏயா, படிக்க சொன்னா திட்ட சொன்னா இது திட்ட இல்லீங்களா? ஆமா அப்படின்னு எழுதி இருக்காருங்க. சின்ன ஏஜமானா? ஆமாங்க. என்ன இது? பட்டணத்துல பரீட்சை லீவ் விட்டுட்டாங்களா, புறட்டு வர்றாரா, மத்தியான ரயிலுக்கு வண்டி அனுப்ப சொல்லி எழுதி இருக்காருங்க. ரயில்ல வர்றானவா? நம்ம தம்பி கொடுத்த கம்பியா இது? ஆமாங்க. நல்லா படிச்சுட்டானா? படிச்சுட்டாரா? எழுதிட்டானாமா? எழுதிட்டாரா? மத்தியானம் வர்றாரா? ஆமாங்க. நாமெல்லாம் ரயில் அடி போனோமா? இன்னும் என்ன சொல்றா கேளியா? இன்னும் என்ன சொல்றான்னு கேளு. சொல்லலீங்களே அப்படின்னு எழுதி இருக்குங்க. நோய் கனவு பிள்ளை. இந்த கிராமத்திலேயே சங்கிலி அப்பம் அவன் ஒருத்தன் தான் ரயிலேறி பட்டணம் போய் போன எடுத்து படிச்சவையா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நாளைக்கு இங்க வந்து நின்னு பேசினா ஒரு பய தெருவுல தலை நிமிந்து போக கூடாதியா, தலை நிமிந்து போக கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க தங்கச்சி மக தங்கம்மா அது கூட பட்டணம் போய் தான் படிக்கிறான். அது அவங்க அண்ணன் செங்கோட பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா ஐயா? என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு? பேசாதீங்க பேசாதீங்க. நீங்க ஓய், அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த வந்து அத்து போய் எவ்வளவு நாளே ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? ஆச்சு ஆச்சுங்க. அதுல நீங்க சீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது. நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச வந்துட்டீரா? அந்த பய போது நிறுத்து. இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஏன் முன்னால ஒரு பேச்சு நவட்டப்படாது. நவட்டலிங்க. நவட்டுவியா? நவட்டலே. என்னமா நிக்கிறீரு? என் முன்னாள் நிக்காது போய். டேய் அப்பா, ஆரா பூரா வேலை எல்லா பேரும் வாங்கினாங்க. ஆளுக்கு ஒரு மாலையை கையில எடுத்துக்கிட்டு உச்சி வேலைக்கு ரயில் அடிக்கு வந்து சேருங்க. என்ன மாலை? எதுக்கு மாலை? யாருக்கு மாலை? ஒரு விவரம் சொல்ல மாட்டேங்குது சாமி. ஏன் வேலை ஐயா, எல்லா சரித்திரமும் இங்கேயே சொல்லணுமா? மாலையை வாங்கிட்டு வாங்க, கதையை அங்க சொல்றோம். சரிங்க எஜமா. நீர் போய் நம்ம வண்டிக்கார போய் ராமுட்ட சொல்லி மயிலக்காடை செவளக்காடை கூண்டு வண்டி இதெல்லாம் ரவுடி பண்ண சொல்லும். ரவுடி ரெடி பண்ண சொல்றீங்களா? ஓடினீரா? ஓடிட்டு தெய்வமே, என் பிள்ளைகளை நல்லபடியா காப்பாத்தணும். என்ன பவுனமல, உங்களுக்கு பட்டணத்துல இருந்து மறந்து போச்சு. நிதானமா அவசரப்படாம சொல்லு, என்ன விஷயம்? பட்டணத்துல இருந்து உங்களுக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குதுங்களா? என்னது தேயிலை கிராம்பா? ஆமாங்க. தபால்காரர் வெளியில் நிக்கிறாருங்க. இதை உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருங்க. என்னடா சொல்ற? தேயிலை கிராம்புமா? என்னடா வம்பு? வாசல்ல நிக்கிறாருங்க, அந்த விவரம் அங்க கேளுங்க. சரிதான், உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. சரி சரி வா. என்னங்க ஐயா இது? என்ன விவரம்? இவன் வந்து என்னமோ எனக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குங்கிறானே. தேயிலை கிராம்பா? பட்டணத்துல இருந்து டெலிகிராம் வந்திருக்கம்மா. ஆனா விவரமா சொல்லையா? அம்மா, உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்கம்மா. அவசர கடிதாச்சியா? என்னங்க ஐயா அது? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கவலமல, பையன் வார்த்தை கேட்காம கையெழுத்து போடலாமா? தப்பு தப்புங்க. அம்மா, இந்திய வாங்குறதுக்கு ஒரு கையெழுத்து தாராளமா போடலாம். என்னமாப்பா, உன் வார்த்தையை நம்பித்தான் போடுறேன். கடவுள் இருக்க. சும்மா போடுங்க. எங்க போன? இந்த இடத்துல.
உங்களுக்கு கையெழுத்து போட கூட தெரியுமா? என்னமோ போடுவேன். அட நாராயணா, ஒண்ணுமே புரியலையே. ஐயா, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். Examination over. Coming on leave. Send car to station with brother. Afternoon. Tangam. தங்கமா? தங்கத்துக்கு என்ன ஐயா? அட கடுதாக்கில உள்ள விவரமா சொல்லுங்க. சொல்லையா. அம்மா, உங்க பொண்ணு பட்டணத்துல படிப்பை முடிச்சு லீவுல வருதான். அவங்க அண்ணனை வண்டியை பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கண்டு கொடுத்துரு. என் பொண்ணா? ஆமாம்மா. என் தங்கமா? ஆமாம்மா. என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டாடா. அப்பா, என் மனசெல்லாம் குழந்துட்டு. நான் வர்றேம்மா. நல்லதப்பா. பவளமல, என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நாம சின்ன பொண்ணுதான் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வரணும் நான் தினத்தும் சொல்லுவேனம்மா. பவளமல, வேலைக்காரனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் மவன் செங்கோடன் ராவா பகலா நாயா உழைச்சு தான் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மனசுபடியே அவன் படிப்பு முடிச்சுட்டு வந்த செய்தி கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிச்சப்பா. எந்தா சல்லிக்கட்டு மாடு மாதிரி ஓடி வர்ற? வண்டியை பூட்டிக்கிட்டு தேட்டருக்கு போட்டுருந்தாங்க அம்மா. எதுக்குடா? சின்ன பொண்ணு பட்டத்துல பட்டு போட்டு ரயில்ல ஒருத்தன் தங்குமா? ஆமா, பட்டு போட்டு ரயில்ல வராது. ஆமா, அப்ப நம்ம தேட்டருக்கு போடுவா. ஆமா. இப்படி துள்ளி குதிக்கிற அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு உனக்கு? கட்டு வச்சான் என்று பிறந்தவா பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வர்றாங்க. நான் போய் அவளை தேசத்துல போய் கூட்டிட்டு வர்றதுக்கு பாருங்க. இந்த கிராமத்திலே சாட்சி படிச்சவா என்ற பிறந்தவ தானுங்க. ஆமா, அவள நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. இந்த கிராமத்துல அதிகமா படிச்ச உன் தங்கச்சின்னு நினைக்கிறிய, அது தப்பு. வேற யாரு? நம்ம பண்ணையாருமே. அச்சோ, தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பண்ணையார பத்தி மாத்திரம் இன்னொரு தடவை என்ற கிட்ட பேசாதே. ஆமா, செம்பாடா கோவிச்சுக்காதப்பா. பண்ணையார் மகனும் பட்டணத்துல தானே படிக்கிறேன். அவனும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவன் தானேன்னு சொல்றேன். ஏண்டா கண்ணு? எந்த பயமோ எங்க படிச்சா எனக்கு என்னங்க? என்ற குடும்பத்துல சாட்சி படிச்சோம் என்ற பிறந்தவ தானுங்க. பண்ணையார் மகனும் மச்சான் தானே மாப்பிள்ள. சும்மா கிடையாது. கிராமத்துல இங்க முனியப்ப மாமன் வீட்டுக்கு போவோம். ஐயோ, நான் இதுவரைக்கும் அங்க போறதே இல்லையடா. இப்ப என்ன சோழி? அங்கதான் வில்லு வண்டி இருக்குது. நம்ம வில்லு வண்டி கிடையாது. வில்லு வண்டி வாங்கிட்டு அவனோ அம்மனிய வில்லு வண்டியில ஏத்திட்டு வரலாம். ஆமா, தாத்தா வரட்டுக்கோ. அம்மனி வந்தோட வீட்டுக்கு வாங்க. ஆமாங்க, வேலை முடிஞ்சவன வர்றேன். பண்ணையார் குடும்பத்துக்கும் நம்ம செங்கோடன் குடும்பத்துக்கும் என்ன விரோதம் தாத்தா? அடே, செங்கோட அம்மாவும் பண்ணையாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க. அது தெரியுமில்ல? அது தெரியும். செங்கோட அப்பா பண்ணையார்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி இருந்தார். சொன்ன கடவுக்கு கட்ட முடியல. பண்ணையாரு கேட்டு கேட்டு பார்த்தாரு, ஒன்னும் பாச்சா பலிக்கல. செங்கோட அப்பங்கிட்ட கடனுக்காக வீட்டையும் காட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு நடுத்தருவிலே அலைய விட்டுட்டான். அந்த மனுஷன் ஒரு ஆத்திரக்காரன். அவமானம் தாங்க மாட்டாம ராவோட ராவா புள்ள குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஆனா அங்கம்மா ஒரு சாமார்த்தியக்கார. அண்ணங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்காம தானாகவே ராவா பகலா உழைச்சு பிள்ளைகளை வளர்த்து காப்பாத்தணும். செங்கோட தலையெடுத்து தங்கச்சிய பட்டணத்துல படிக்க வச்சான். இப்ப தாயார காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்ப என்ன தாத்தா? அந்த மனுஷன் தான் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய், ஏன்டா வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேலையை கவனிக்கடா. பவளமலை ஏனுங்க தங்கம்மா இப்படி தூர படிப்பாட்டு டிக்கி தெரிச்சியா? இல்லையா? இல்ல, போய் நீங்க என்ன மனுஷனா? வண்டி வரது உங்களுக்கு கண்ணு தெரியல? நீ என்ன மனுஷியா? ஆம்பளைக்கு தரத்துல பேசிட்டு போறது கொஞ்சம் காதல விழுவுல விழுந்துச்சுங்க. கொஞ்சம் வாரமா போங்க. இந்த அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்ற கிட்ட பேசாத. இந்த அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காதே. சும்மா மிரட்டாத உள்ள. சும்மா மிரட்டாதீங்க. அதோட பேச நிறுத்தி போடு. நீயும் நிறுத்தி போடு. தம்பி சும்மா இந்த புள்ள என்ன சொல்றா கேப்போம். சும்மா இருங்கம்மா. அட நீ சும்மா இருவல. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன்.
என்ன ஏய் தம்பி இல்லை தம்பி, நம்ம போற சமயத்தையும் தகராறு பண்ணிட்டு இருக்க. தடுத்து விடு தம்பி. நீ இப்ப போ, இன்னொரு நாளைக்கு இந்த தடுத்து பக்கம் வருவீங்கல்ல, அப்போ ஒண்ணு பேசிக்கிறேன் பேசி. அப்ப என்னைய பேசுறேன், இப்ப பேசுறேன். அட சர்தா போகல. ஏன் ராசா, வயர் நிறைய சாப்பிடுடா. நிறைய சாப்பிட்டாதான் வளைஞ்சு பாடுபட முடியும். சாப்பிடுறா என் கண்ணு. ஏன் மணி இவ்வளவு நேரம்? கழுத்து வீட்டுல இருக்கிற நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டப்பா. இவ்வளவு நேரம்? அதுக்காக ஒண்ணும் நேரம் ஆகல. பின்ன வண்டியில வரும்போது நடுத்தடத்துல 2 வாயாடி ஆம்பளைங்க சேர்ந்துகிட்டு வழி விட மாட்டான்ட்டாங்க. ஆள் விலகு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த விலை அந்த சொர்க்கோஸ் எல்லாம் என்ற கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஆள் சண்டைக்கு வந்து தரப்பா. அப்புறம் நான் சும்மா விடுவேனா? அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத அப்படின்னு நல்லா மிரட்டிட்டு வந்துட்டப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்? சர்க்கோஸப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்னு கேட்டா? சர்க்கோஸ்னா நீ என் கூட சண்டைக்கு வரியா அப்படின்னு அர்த்தம்ப்பா. அப்படியா? சின்ன பயலே மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன மணி? நீங்க சும்மா இருக்க. கொண்டா மருந்து கூட அவன் கையில சாப்பிட சாப்பிடறானே. இனிமே அப்பா அம்மா சொல்றபடிதான் கேட்கணும். என்ன போடு. என்ன மணி சின்ன பையனை இப்படி மிரட்டி மிரட்டி விட்ட? உங்க அம்மா உசுரோட இருந்தப்போ அவ விடுற மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. அவ மவனி உன்னை கண்டா இந்த கிராமமே கிடுகிடுலாம் நடக்குது. ஆமா, நியாயத்தை பேசினா அவ வாயாடி. போங்கப்பா. எங்க மணி போறது? நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனை நீ மிரட்ட போறியா இல்ல ஒன்னு அவன் மிரட்ட போறானாங்கிறத பார்த்துட்டுல நான் போவேன். என்னப்பா நீங்க? மாமா மாமோய் யாரையாது? பேசாம ரப்படி யார் ஆம்பளைங்க வந்திருக்காங்க. என்னப்பா என்ன ஆம்பளைனா என்ன? ஆம்பளே ஒரு பொம்பளை யாருன்னு கேட்கப்படாதா? என்ன தலையா போயிடும். டேய் பவளமலை, என்ற மாமனை கூப்பிட்டா பொம்பளை சத்தம் கேக்குது. ஆமா தம்பி, இதுக்கு முந்தைய ஐயோ இந்த சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்கு. இவன் ஆறா இவன். அட எல்லா பொம்பளை சத்தமும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அம்மணி நான் போயிட்டு வர்றேன், நீ மாட்டுக்கு தவிட வை, கோழிக்கு தீனியை போடு, ஆட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வர்றேன். சரிப்பா. மாமோய் டேய் பவளமலை, நீ கூப்பிடுற மாமா. இவன் ஆறா கேனா, நீயும் மாமாங்கிற ஐயான்னு கூப்பிடுற. ஐயோ அடடே வாப்புரு, பக்கத்து கிராமத்தை இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. குந்துங்க அப்புறம் இருக்கு இப்படி குந்துங்க அப்புறம் இருக்கன் அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்களே. ஆமாங்க. அம்மா சாப்பியமா இருக்காங்க அப்பனு? இருக்காங்க. யாராவது தாவத்துக்கு சாப்பிடுறீங்க அப்பனு? வேண்டாம், நம்ம கிட்ட ஒரு அவசர சோழியா வந்துனுங்க. எல்லாங்க தம்பி என்ற கூட பிறந்தவ பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வருதுங்க. அதை ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு நம்ம கிட்ட வில்லு வண்டி 200 வாங்கிட்டு போலான்னு வந்துனுங்க. உனக்கு இல்லாத வண்டி அப்பனு எடுத்துக்கிட்டு போ. வரணுங்க. நம்ம வீட்டு காளைய பூட்டிக்கிட்டு போறதானே? இல்லைங்க, என்ற காளை இருக்குதுங்க, வண்டி போதுங்க. வரணுங்க. பாப்பனு. அட இவன் ஆறாய். அட மாமன் கிட்ட சொல்லி போட்டு வரன் கூட பிறந்தவனை காப்பாத்துறதுக்கு செங்கோடனை போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது. ஏனுங்க அப்பனே, காலமாட்ட வேண்டான்னு சொல்லி போட்டீங்க. இந்த கனத்தை சுமந்து யாரு இருக்கிறது? இவன் ஆறா மடையா. என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு என்னடா? இல்றா. பாரம் தாங்குது. பாரம் தாங்குதான், சாப்பாட்டுறாமா. இல்றா. என்னப்பா யார் வந்தது? என்ன சமாச்சாரம்? அட என்ன மணி பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மணி. ஆமா, யார் வந்தது? பக்கத்து கிராம செங்கோட. எதுக்கு வந்தாங்க? நம்ம வில்லு வண்டி இரவல் வேணும்னு கேட்டான். கொடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, என்னப்பா நீங்க வண்டியில உட்கார தெரியாதவங்களுக்கு எல்லாம் வண்டி கொண்டு போய் இரவல் கொடுக்குறீங்க. அட என்ன மணி எல்லாரும் இப்படி எடுத்து பேசிக்கிட்டு. அவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வேணும்னு கேட்டதில்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அது நம்ம சொந்தக்கார பையன். ஆமா, சொந்தக்கார. எல்லாம் நல்லா இருந்தாதான். நீங்க வாங்கப்பா கஞ்சி குடிச்சீங்க. ஐயோ பொண்ணு. பவளமலை, என்ற ரயில இன்னும் காணும்.
வந்துடும் தம்பி. என்ன பிறந்தவன் ரயில்ல சிக்கி 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 வரப்போறாரு. ஆமா ஆமா ஆமா. என்னங்க வண்டி வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குதுங்களே. வாயா ஸ்டேஷன்ல வந்து ஏன் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? யாராவது புடிச்சுக்கிட்டு போயிட போறாங்க. நல்ல நாள் பொழுதும் காடு வெட்டி அந்த செங்கோடம்பை எங்கெங்கய்யா வந்தா? நான் போய் கேட்டுட்டு வரட்டுங்களா? உத வேணுமா? பேசாம இங்கேயே நில்லு. என்றா பண்ணையார் விட்டு பசங்கள்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. ரயில் வண்டியை வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க தம்பி. விஷயம் புரிஞ்சு போச்சுடோ. இல்ல அந்த பண்ணையார்மாவும் இருக்கான்ல, அவனும் பட்டணத்துல படிச்சு போட்டு வர்றான் போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க என்னங்க பேசட்டுங்களா? பேசி தொலையா. என்ன சமாச்சாரம்? ஒருவேளை செங்கோடன் தங்கச்சியும் பட்டணத்துல இருந்து வருதோ என்னமோ. அதுக்கு மேல பேச்ச நவுட்டா நவுட்டலை. மணி அடிச்சு போட்டான்னு சத்தம் போடாத புடிச்சுட்டு போயிடுவாங்க. அதோ ரயில் வருது. எங்க 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 எங்க? வண்டியில இருந்த காலையெல்லாம் போங்கடா போங்கடா போங்க. ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா ரயில்ல. சரி அப்புறம் கேட்கிறேன். அண்ணா கிராமத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நடந்து பேசிக்கிட்டே போலாம். சரி சரி ஓட்டுறா வண்டிய. சரிங்க. நெல்லு. படிச்ச பயல, நான் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்ப என்னப்பா குடிமுடிக்க போச்சு? குடிமுடிய போச்சு நான் கேக்குறேன். வாட் இஸ் ராங் வித் யூ டாடி? யோ என்னையா தாடிகிடின்னு பேசுறான்? உங்களுக்கு என்ன கோளாறு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறாரு. கோளாறுன்னு இங்கிலீஷ்ல கேக்குறானா? இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல, வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ இங்கிலீஷ்ல சொல்லு. திஸ் இஸ் நாட் தி ப்ராப்பர் டைம் டு டாக் திஸ் மேட்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. அங்க என்னடா பார்வை? அதோ பார், அந்த கிழக்கோடி காடு வரைக்கும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். பவளமல நீ போட, நான் வர்றேன். அம்னி உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா, நான் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்ப என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா? நீயே அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டியில வரலாமா? அவன் கூட பேசலாமா? அவனை பார்க்கலாமா? நீ என்னதான் அவன் நமக்கு மாம மவனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல. எனக்கு உள்ள மான மறுவாதியில உனக்கு பங்கு இல்ல. அண்ணா அண்ணா, விவரம் தெரியாம கோவிச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி அப்படியெல்லாம் நடக்கவே மாட்டான். நடந்த சங்கதியை கேளுங்க. மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன். அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு. வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது, நானும் அதுலயே வந்துட்டேன். ஆனா பண்ணையார் மகன் கிட்ட நான் பேசவே இல்லை. அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே இல்லைன்னா. உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா? உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானண்ணா. அதுதான பார்த்தேன். செங்கோட தங்கச்சியா சொக்காட்ட கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு. அதனால இந்த கண்ணாடியை போட்டுங்க, குளிர்ச்சியா இருக்கும். ஐயோ சுடும் சுடும். எனக்கு இல்லன்னா குளிர்ச்சியா இருக்கும், போட்டுங்க.
எங்க பச்சை பசேர்ந்து இருக்கு, என்ன காடெல்லாம் பாரு ஒரே பச்சை பசேர்ந்து இருக்கு. போட்டுக்கங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஐயோ அப்படி இல்ல, திருப்பி போடுங்க. ஐயோ சில்லு குழுவுறது. வேண்டாம் வேண்டாம். அண்ணா இந்தாங்க, சாக்லேட் சாப்பிடுங்க. ஐயோ காகிதத்தோட சாப்பிடக்கூடாதுண்ணா, காகிதம் எடுத்துட்டு சாப்பிடுங்க. காகிதமா? என்ன மிட்டாய்? ஆரஞ்சு முட்டை. ஆரஞ்சு மிட்டாயா? என்ன உள்ள காகிதத்துல சுத்திருக்கான்? சமைச்சிட்டீங்கம்மா? என்னண்ணா? கருப்புட்டி கருப்புட்டி மிட்டாய் உள்ள என்ன மிட்டாய் வச்சிருக்கியா? இன்னும் நிறைய வச்சிருக்கேன், வீட்டுல போய் தரேன், வாங்க. அம்மா அம்மா என்னப்பா? அம்மடி என்கிட்ட எத்தனை பாசம் பேசி காட்டுச்சு தெரியுங்களா? அட சாமி ரொம்ப படிச்சிருக்குதுங்க. கண்ணு தங்கம், உங்க அண்ணன் எண்ணம் நிறைவேறிக்குதம்மா. அவன் பேச்சு மூச்சு எல்லாம் உன்னை பத்தி தான். தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வரணும், தங்கம் நல்லபடியா வரணும். அப்பா அப்பா அதை ஏன் கேக்குற? அம்மா, எனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. என்னடா அது? நம்ம கிராமத்துல எம்புட்டு பொம்பளைங்க இருக்காங்க, எந்த பொம்பளைக்காவது ஒரு தலையில 2 சடை போடணும்னு ரோசனை வந்துச்சா? நம்ம கிராமத்துக்கு கலக்கோட்டரே வந்தாலும் சரிங்க, நின்னு கோண இடத்துல பேசுறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்டிக்குதானுங்க தெரியும். ஏமா ஏமா அம்மடி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி, அத நான் போட்டு பாத்துருங்க, பச்சை பசேல்னு குழு குழுங்குதுங்க. அம்மா, இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் 2 பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும். இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்னடா அது? தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது. ஏன்பா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல தம்பி, சொல்லிட்டுங்களா? சும்மா கேன நீங்க சும்மா இருங்க. விஷயத்த சொல்லேப்பா. ஏமா, தேசனை விட்டு சின்ன பொண்ணும் தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்காரங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? அச்சாப்பா, பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன், பட்டணத்திலிருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி, இவங்க 2 பேரையும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராட்சின்னு உங்களை வசத்தியா பேசிக்கிறாங்கம்மா. எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான். என்ன செய்யறது? இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா அம்மா அழுவாதீங்கம்மா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவனுங்க. நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்க தானுங்க போனாரு? எங்கே போனாலும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதம்மா? அதுதான்மா எனக்கே புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ. அம்மா, சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டணத்திலிருந்து வந்திருக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? அம்னி பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? அந்த பண்ணையார் தான். அத ஒன்ற மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது. நம்ம ஆம்பளை தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும்? சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வாங்க சாப்பிட போலாம். பவளமல்ல, அந்த படுக்கை அவரு 2 அடப்பம் மாதிரி போட்டு அவுத்து தொலை. அவருக்கு தெரியல. நம்மளி பிளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட எப்படி அவுக்குறது? அப்படி இல்லண்ணா. அட டூச்சி இருக்கா? நான் நினைச்சது இல்ல. என்ன மணி? அட ஆம்பளை போட்டுக்கிற கால்சராயெல்லாம் நீ வச்சிருக்க? பட்டணத்துல படிக்க போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்கணும். வா பவளமல்ல, நீ பேசாம இரு. அண்ணே, நான் ஒண்ணும் வரல. எனக்குன்னு கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன சொல்ற? தமிழ்லயும் சொல்லுவாரு கேளுங்க. அப்பா,
எனக்குன்னு தனியா ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன். வண்டி புறப்படுற சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல போல இருக்கு. பாவம் வந்து நம்ம வண்டியிலே உட்கார்ந்து இருக்கு. வண்டியும் புறப்பட்டாச்சு. என்ன பண்ண முடியும்? கீழே பிடிச்சி தள்ளிட முடியுமா? வண்டியை நம்ம பாட்டை விட்டு சொத்தா. அதுக்கு மேல பேச்ச நவுட்டாது. உன்னை என்னை பத்தி பேசு. உங்க பாட்டனை பத்தி ஒரு பாயிண்ட் நீ பேசக்கூடாது. என்னங்க சின்ன ஐயா தான் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் வரலேங்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு அந்த பேச்சை இழுக்கிறீங்க? எடுத்து தூர எறிங்க. காடுவெட்டி எரிஞ்சுட்டையா. சின்னையா வெந்நீர் ஆறி போகுது, இந்தாங்க. என்ன பிள்ளது மத்தியான நேரத்துல வேப்ப கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு? நான் டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன்னு பாவாய்க்கு தெரியும் இல்ல? என்னய்யா சொல்றான்? தினமும் 2 தடவை பல்லு வளர்க்குவேங்கிறது பாவாய்க்கு தெரியுங்கிறாரு. மூளை இருக்கா எனக்கா? உனக்கு தான் இல்லையே. வந்து ஏனுங்க? யோ, இந்த பைய படித்த முன்ன தானே ஒரு நாளைக்கு 2 வேளை பல்லு என்னத்துக்கு ஆகும் தெரியும். வச்சே பாவாய் அவரு ஐயா என்ன வேணும்? என்ன? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேனுங்க ஐயா. வெளியே உன் ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபரமா இருந்தது. வாங்க ஐயா. காடுவெட்டி, பாவாயி வேலைக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான். இந்த பயலும் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வம்பு பேசிக்கிட்டே இருக்காயா? ஆமாங்க ஆமாங்க. ஆனா உண்மையா பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும். இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா. ஏறாவது கலப்பையாவது. என்னடா பயல நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல. சாரி ஃபாதர், காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிட்டேன். ஏன் என்னதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா? கசகசன் இல்ல, கழட்டி போட்டு வெந்நீர்ல விழுந்து எந்திரி போ. பாவாயே, பெட்ல இருந்து படுக்கைய விரிச்சு ஒரு வேஷ்டியும் துண்டும் எடுத்துட்டு வா. சரியா? ஏண்டா பயல ஒரு பேச்சு. பட்டணத்துல இந்நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன கேள்வியப்பா இது? படிச்சவன் சொன்னியா? பதில் சொல்லு பாப்போம். சொல்லுங்க. படிச்சிட்டு இருந்தா என்ன, பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா? படிச்சவன் ஜெயிச்சுட்டாயா? படிச்சவன் ஜெயிச்சுட்டான். ஐயா இது என்ன கூத்தா இருக்குது? என்னது? சின்னையா படுக்கையெல்லாம் புடவை ரவிக்கமாலாம் இருக்குது. உனக்கு வாங்கிட்டு வந்தானே என்னமோ? இல்லையா, எல்லாம் பழச்சா இருக்குது. அழைச்சா? ஆமா. என்னடா அது? சின்னையா காலேஜ் நாடகத்துல பொம்மநாட்டி வேஷம் கட்டி இருப்பாரு. ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களே. என்னடா அது? ஆளுக்கு ஒரு மாலைய கையில கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே புத்திசாலிங்க. ஆமா, அவங்க செய்த வேலை இது. என்ன வேலை செஞ்சாங்க? என் பேட்டை அங்க விட்டுட்டு இதுக்கு மேல சொல்லணுமா? சொன்னா தானடா புரியும். அந்த பொண்ணு மெச்ச எங்க கொண்டு வந்துட்டாங்க. எந்த பொண்ணு? பேர் சொன்னதா கோச்சுப்பீங்களே. அதான் ரயில் லைன் கூட வரல. பாவாயி, பாவாயி. ஐயா கரப்பிலையா விளையாடுறீங்களா? நீ விளையாடுறான்னு கேக்குறேன். ஒன்னேரி அங்க போய் சொன்ன நெல்லு நின்னியா? நின்னுட்டு. பாவாயி, ஐயா இந்த படுக்கைய கொண்டு போய் தலையை சுத்தி அந்த பொண்ணு வீட்டுல போட்டுட்டு மரியாதையா பையன் படுக்கை வாங்கிட்டு வந்துச்சு. ஓடு. ஓடியா? ஓடிட்டேன். திருட்டு பசங்க, அறிவு கட்ட பசங்க. யார் படுக்க, என்ன படுக்க, எந்த படுக்க விலாவரி தெரிஞ்சுக்கிட்டு தூக்கிட்டு போவானா குருட்டு பயலுக்கு. இதே கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்டா போதும். அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. எப்படி நவுட்டாத? என்ன நவுட்டல? தெரியாதனம். இந்த பண்ணையார் மகனுக்கு தாம் படுக்கணும் பிரத்தியார் படுக்கணும் கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாதியா போச்சு. வெக்க கேடுறா இது. படுக்கையா இது? பாராங்கல்லு மாதிரி 10 விட்டு அழுக்கு முட்டை கணம்ல இருக்குது. கண்ணனை கெட்டா ஓச்சி. ரயில விட்டு இறங்குனதும் யார் விட்டு படுக்கையா இருந்தாலும் எடுத்துட்டு ஓட வேண்டியதானே? வார்த்தை வளருது, கொஞ்சம் குறையட்டும். அதோட அங்கேயே நிக்கட்டும். மறுவாதங்கிற வார்த்தைய கொஞ்சம் நுனி நாக்கில வச்சு பேசு. அப்புறம் நான் மனுஷன் இல்ல. பாவாயிங்கிற பயத்தை நெஞ்சில ஒரு பக்கம் நிறுத்தி வை, இல்ல முகம் மாறிடும். இந்த பண்ணையார் விட்டு வெட்டி மிரட்டலுக்கெல்லாம் இந்த பவள மேல பயப்பட மாட்டோம். ஆமா, இந்த காக்கா வலிப்புக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன். ஆமா. என்ன சொன்ன? நீ என்னையா சொன்ன? நான் எது வேணாலும் சொல்லுவேன். ஆமா, ஐயா பெரிய தமிழ்தார் பேர என்ன வேணாலும் சொல்லுவாரு. யோ போயா. போயாவா? கிளை மேல பட்டுச்சு,
மண்டே நொறுக்கி போட நொறுக்கி. அரே கல்லை கூட போடுப்புல. நீ மரக்கலை கீழே போடு. கல்லை கூட போடுப்புல. நீ மரக்கலை கீழே போடியான்னா? இத போட்டுட்டேன். இந்தா போட்டுட்டேன். வாய் பேச்சு வாயில இருக்கும்போது கல் எடுக்குது இத பழக்கம். இதோ படுக்க. இங்க இங்க. என்ன இங்க இங்க? இந்த படுக்கை உன் கையால என் கைக்கு வரணும். வரலன்னா இந்த படுக்கை உன் கைக்கு வராது. ஆளப்பு. கை எடு. இந்தா எடுத்து வா. இரு வரேன். என்ன? படுக்கை தொடாத. போயா. எனக்கு எடுத்துட தெரியும். ஆள பரு மூஞ்சி முகர கட்டை. ஆழ்வார்களே ஓய் நீங்களா? நீயா? அதுதானே பார்த்தேன். இவ்வளவு தகுதியுமா என்ற காட்டு ரோட்ல ஆட்டு மாட்டை எல்லாம் யாரா ஓட்டிட்டு போறான்னு அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்குள்ள நான் வண்டியில போகணும். ஐயோ அதுக்கு இஷ்டப்பட்டுதான் போகும். நீங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்தி ஓட்டுங்க. அட்லகிட்டே தகராறுக்கு வர்றா. மறுவாதியா சொல்றேன். மரியாதை குறைவா பேசாத. இந்த அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்ற கிட்ட பேசாத. இந்த ஐயோ அந்த பயஸ்கோப் எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதே. என்ன யாருன்னு தெரிஞ்சா இம்புடி தூரம் நீ பேச மாட்டேன். நானும் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டியோ? அட உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை உள்ள. நானும் உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட போறான். கீரை திணிப்புல விரட்டு. அதான் திருட்டு பயம விட்டு ஆடு. கீரை திணிப்பார். ஆட்ட திட்டாரு. வேணும்னா உங்க வீட்டுக்கு எனக்கு துட்ட வாங்கிட்டு போ. அட சாமி இவ பெரிய கோடீஸ்வரம் விட்டு போவா. துட்டாமல்ல துட்டு கடாய படுறா. பெரிய சீமையில கிடந்த கடாயி. கீரை பாருங்க கீரை. பூமியில விளையாத கீரை. நீங்க தின்னுங்க. ஆட்ட தூக்கிட்டு போய் கசாப் கடையில போடுவான். ஆமா இந்தாயா அதோட பேசி நிறுத்தி போடு. விரட்டாது உள்ள. சார்தான் மறுவாதியா போயா. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன்னே. என்ன மயண்டி என்ன இன்னைக்கு என்ன மரம் இப்படி சாஞ்சிருச்சு? மனசு ஒண்ணும் சரியில்லடா. மனசு சரியில்லையா? ஆமாடா. என்ன விஷயம்? எங்க மாம மக ரங்கம்மா இருக்காளடா. ஆமா. அவளை என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு பல தடவை கேட்டுட்டேன். அவ என்னடான்னா நான் சொல்ற வார்த்தையை காதுல வாங்குறதே இல்லைன்னா. என்ன காதுல வாங்குற விஷயமா? என்னடா விஷயம்? கல்யாண விஷயம் இல்ல. சரி இதெல்லாம் நடக்காது மாயாண்டி என்ன. உங்களே இல்ல ரங்கம்மா அப்பனே. ஓ எங்க மாமனையா? அவன்கிட்ட போய் அட மாமா போயல உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் கட்டி தருவியா இல்லையா அப்படின்னு வெட்டி நாப்புல ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சரின்னு போச்சு. இல்லன்னா நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் அவனை பாக்குறேன். இது சரியான யோசனை தான்டா. நான் இப்பயே போறேன். என்ன எதுக்காக வேண்டி நான் உங்ககிட்ட வந்தேங்கிறத மறந்துட்டீங்களே. என்னடா காலையில இருந்து கையில காலனா கிடையாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி இதோ எச்சு கரும்பு தானே மிச்சம். அது இனிக்குண்டா. நீ தொட்ட அதுவும் கசக்கண்ணே. போட. சரி கிடையாது லாபம். ஐயா ஐயா என்னங்க முகமெல்லாம் இழைச்ச மாதிரி தெரியுதுங்க. என் முகமே அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். இல்லைங்க ஏதோ விலாவதி இருக்கு. காடுவெட்டி என் மூளையே கலங்கி போயிருக்கையா, கலங்கி போயிருக்கு. ஐயோ காலையில நல்லா இருந்தீங்களே. காடுவெட்டி அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே. நவுட்டலே. காடுவெட்டி ஐயா இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடக்குமா? என்னங்க நீ நியாயத்தம் தான் நியாயம் சொல்லு. சொல்லுங்க. நம்ம பய கண்ணு இருக்கானே அயோக்கிய பய. பொண்ணு தங்கம் இல்ல அதோட சோழ கொல்ல இல்ல அங்க கொஞ்சம் கொலாடிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே என் திரேகமே கொதிச்சு போச்சுயா, கொதிச்சு போச்சு. இதுக்காக நான் பெத்தேன் வளர்த்தேன் அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன். எனக்கு வந்த ஆத்திரத்துல அந்த பயலை அப்படியே மிதிச்சு தூக்கி எறிஞ்சிடலாம். ஐயோ சின்ன எஜமா எங்க பயப்படாதீங்க. பின்னாலே வந்தா எங்க நிக்கிறான்? பயப்படாதீங்க. சின்ன எஜமா வரல. அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க. ஆமாய்யா ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. கடுவெட்டி இந்த பையன் அந்த பொண்ணை பார்க்கப்படாது, பேசப்படாது, மனசால கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க. நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? போய் விளையாடுறியா? கோவிச்சுக்காதீங்க.
அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா? கேட்டுக்கிறேன். காடுவெட்டி ஆ? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னால் நிக்காத, ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க, இந்த குழந்தை காலத்திலயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? இன்னும் இருக்கியா நீ? இருக்கேனே. போல. போலீங்க. ஐயா ஐயா எல கருப்பா, ஐயா என்னடா செய்தி? எங்கடா வந்த? என்னத்த சொல்ல போறாங்க? ஒண்ணும் சொல்ல வேணாம். ஐயா சொல்ற சொல்லு. என் மகன் சுப்பனுங்க ஆ, என் விரோதி வேலை போயிருந்தீங்க. ஆ, ஆ, அவன் மகளை கூட்டிட்டு போய் ஆ. எனக்கும் தெரியாம ஆ. யாருக்கும் தெரியாம ஆ. நம்ம தரவட்டி முனியப்ப கோயில்ல ஆ. 4 பயிர்களை வச்சுக்கிட்டு ஆ. அவ கழுத்துல தாலியை கட்டிவிட்டான் ஐயா. கட்டிவிட்டானா? கட்டிவிட்டான். ஆ. இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க. யாராவன்? அவர் மூளையும் இதே கேஸ்ல தான் உருகி போயிருக்காரு. உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏன்டா இப்படி திமிரு பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்புல கேளு. உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, 16 பெத்து பெருவாழ் வாழுங்கன்னு வாழ்த்துட போட. எனக்கு இருந்தா ஐயா காதுல இந்த சேதியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா, போடா. என்ன அது? முட்டா பையன். முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்ற? வந்தவனை தான் சொல்றேன். நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவாத்தாயா சொல்றேன். அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே தீரணும். என்ன உள்ளதே? ஒண்ணும் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்கிச்சு இருளங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான். கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வேலையை கவனி. என்னடா சொல்லுங்களேன். ரங்கம்மாள எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். காலாடித்தனத்துல தலைதெறிச்ச பயலாச்சரி, உனக்கா ஏன் பொண்ணை கொடுக்கணுங்கிற? இனி அந்த பேச்செல்லாம் என் காதுல விடாது. நம்ம கிட்ட வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். ரங்கம்மாள இன்னும் 1 மாசத்தவணையில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் என்ன நடக்குமோ ஏதாகுமோ. யாருக்குடா இந்த பூச்சி காட்டுறேன்? உன்னை போல வளர்ந்த பயல இந்த கிராமத்துல எத்தனை பேரை பார்த்திருக்கேன். தராதரம் கட்ட பயல. தங்கமே பித்தளையானாலும் கவுளே உமியானாலும் ஓன் தாலி யாராது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறீங்க. என்னப்பா இது? அப்புறம் மாமங்கிட்ட மருமகன் காட்டுற மரியாதையை பாத்தியா? அது என்ன பார்த்தா என்னப்பா சொல்லுவாங்க? டேய் செங்கோடா, உனக்கு உங்க மாமனுக்கு இருக்கிற சண்டையை தீர்த்துக்கிட்டு அப்புறம் ஊரான் சண்டையை தீர்க்கறதுக்கு வா. என்னப்பா கேரகம்? நாங்க தான் தகராறு பண்ணிக்கிறோம்னா நீங்களும் எதுக்குப்பா தகராறு பண்ணணும்? டேய் பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஆனா என்னன்னா பேச்ச பொல பொலன்னு கொட்டுற சார் தான் போனா. அட நீ என்னடா சொல்றது, நான் என்னடா போறேன்? அட என்னன்னா சத்தம் ஒருபாடு போடுற காது சப்பு பட்டார்னு தெரிச்சிடும் போல இருக்கு. டேய் செங்கோடா, என்ன நோய்? என்கிட்ட வம்புக்கு வர்ற, அது துன்பமா தான் முடியும். ஆனா எனக்கு புத்தி இருக்குன்னா ஒன்ன மாதிரி இல்லன்னா போனா. டேய் பொடிப்பையல, என்னடா நீ அவ்வளவு சாத்து கட்ட பயல. அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்ற கிட்ட பேசாத. மாட்டி போடுவோம் மாட்டு. அப்படின்னு அந்த பய இன்னும் கிராமத்தை தாண்டி ஓடி போயிருப்பான். ரொம்ப பயந்த பய. ஊரை ஏமாத்தி உடம்ப வளர்க்கிற பையன் என்ற கிட்ட ஓங்கி பேசுறாங்க. ராஜா, இந்நேரம் நீ வராம இருந்திருந்தா அந்த பய என்ன நாயா ஆட்டி படைச்சிருப்பான். வா அப்புறம் உட்காரோம். அந்த பயல என் மருமகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு கூட அவனை கண்டா எட்டிக்காம இருக்கு. அந்த பய கலக்குறான். ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? மனசு ஒண்ணு சரியில்லைங்க மாமா. என்ன அப்படி? ஒண்ணும் இல்லைங்க. என்ற பிறந்தவ மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டனுங்க. இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க. அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்க வேணான்னு வெளியேறி வந்துட்டனுங்க. என்ன அப்பன்னு இதுக்கா வருத்தப்படுற? குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசுறது பேசுறது சகஜம். ஒன்றும் கவலைப்படாத. ரெங்கம்மா, அம்மனி தாவத்து கொண்டா. வேண்டாம், உச்சி பொழுதாகி போச்சு, வீட்டுக்கு போறணும். இது அப்பன்னு அன்னைக்கு கூட இப்படித்தான் சொல்லிட்டு புறப்பட்டு இரு, சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், பழையபடி என்றகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது. அட, இந்த சண்டைக்கு வர ஆம்பளை இங்க வந்தாரு என்றா இது? இந்த வாயாடி பொம்பளை எங்க எங்கீங்க வந்தது? என்ன அப்படி இப்படி கேக்குற? இதுதான் என் பொண்ணு ரெங்கம்மா. உங்க பொண்ணுங்களா? ஆமா அம்மனி, நம்ம சொந்தக்காரன்னு வில்லு வண்டி வாங்கிட்டு போறேன்னு சொல்லல. இதுதான் செங்கோட தங்கமான பையன். ஒரு வகையில ஒன்று கட்டிக்கிற மச்சா முறையும் கூட. போங்கப்பா. என்னங்க மாமா? பாடுபட்டு விவசாயம் பார்த்து பிறந்தவளை
பட்டணத்துல படிக்க வச்ச மாஸ்டர். இப்ப இவங்க தங்கச்சி பட்டத்துல தான் இருக்குதான்னு கேளுங்கப்பா. இல்லைங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா. ஐயோ, அத படுப்பு பத்திர சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி போடுங்க மாமா. என்ன மணி கதவு சந்தில நின்னு பேசிக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச? நம்ம சொந்தக்கார பையன். நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல போட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. என்ன மணி சொன்ன? அதெல்லாம் நான் அப்பளையே மறந்துட்டேன்னு சொல்லுங்க மாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொல்லுங்கப்பா. அதுக்கு என்னங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க? என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதானுங்க தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை. ஏனுங்க மாமா, உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? உன் தங்கச்சி அளவு படிக்கலனாலும் ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி, நான் வரணுங்க. பாப்பனு ஏனுங்க சாப்பிட்டுக்கு சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேங்க. வரணுங்க மாமா. போயிட்டு வாப்பனு. நான் வரணும். நல்ல புத்திசாலி பையன். அம்மணி, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்லைங்க, துண்டு மறந்து வச்சு போட்டு போயிட்டுங்க. அதை தேடணுங்க. ஆமா, இங்கதானுங்க வச்சு. அது எனக்கு கையில வச்சுக்கிட்டு நீங்களே என்று கூட தேடுறீங்க. இது உங்க துண்டுங்களா? ஆமா, இந்தாங்க வச்சு. வேணும்னா வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாங்க. இல்லைங்க, இது அழுக்கு துண்டுங்க, அதனால சொல்லுங்க. ஐயோ, அப்பா துண்டு நினைச்சேன். வேணும்னா புது துண்டு அனுப்புறேங்க. ஐயோ வேண்டாங்க. சரி, அப்ப நான் வரணுங்க. நல்லது. பயப்படாத. இந்த பவள மலை பூமியில நிக்கிறான்னா ஆகாசத்துல ஒரு காக்கா குருவி பறக்காது. சரிதான். காக்கா குருவிக்கு கூட உன் முகத்தை பார்க்க கன்றாவியா இருக்கும் போல இருக்குது. தாம்பரை போல இருந்த என் தலைமையில அன்னைக்கு கல்ல தூக்கி போட்டியே, தகுமா தகுமா. அடச்சி, ராயமடு. நீ வேற பாடுறியா? ஏயா இப்ப எங்கே வந்த நீ? ஒரு கடுதாசி கொண்டு வந்திருக்கேன். கடுதாசியா? யாருக்கு? உங்க பண்ணையார் மகனுக்கு. யார் எழுதுனது? எங்க சின்ன பொண்ணு தங்கம்மா. அடா கடவுளே, இது என்ன கூத்து? கூத்தா எங்க நடக்குது? உன் தலைமையில. அட விஷயத்த கழியாண்ணா, எங்க சின்னையாவும் என்கிட்ட ஒரு கடுதாசி கொடுத்து உங்க தங்கம்மாட்ட கொடுக்க சொன்னாரு. தெரியாதனம். தபார், சண்டைக்காரன் விட்டு பிள்ளைங்களே ராசியா போகும்போது நமக்குள்ள எதுக்கு பிள்ளை விவகாரம்? தள்ளு. ஆமா, உன் ராசி என்ன? சிம்ம ராசி. அதான் இப்படி சேர்ற. மோ ராசி என்ன? கன்னி ராசி. ஐயா, அதான் இப்படி பயந்து தவிர. இந்தா எங்க சின்ன ஒருத்த கடுதாசி, இதை வச்சுட்டேன், எடுத்துக்க. இங்க இங்க இன்னும் முழிக்கிற அந்த கடுதாசி உன் கையால என் கைக்கு வரணும். வராட்டா? இந்த கடுதாசி உன் கைக்கு வராது. கையோடைய ரொம்ப கோச்சிக்கிறிய. நாங்க ஒண்ணும் கோச்சுக்கல, நீங்க போய் கடுதாசி கொடுங்க. ஒண்ணு எனக்கு முடிவு சொல்லாத போறியே, அதுக்காக தான் உன்னை நிறுத்துறேன். பவளா, முடிவா சொல்றேன், இன்னமே நீ சிரிக்காது. ஏன் பவாயி? சிரிச்சுன்னா உன் மூஞ்சி அவ்வளவு நல்லா இல்ல. ஐயா, பட்டணத்தையா கூட கடுதாசிய தங்கம்மா கிட்ட கொடுக்கும்போது யாராவது பாத்துட போறாங்க. அப்புறம் தெரிஞ்சது உன் தாமரத்துல காணாது. அது மாதிரி தான் நான் கொடுக்குற கடுதாசியும் பண்ணையாருக்கு தெரியாம பட்டத்தையா கிட்ட கொடுத்துடு. அப்புறம் யாராவது பாத்துட்டாங்க, நீ நானும் புரிச்சம் புஞ்சாரியா வாழ முடியும். கண்ணத்துல எடுக்காத, பல்லு ஆட்டம் கட்டுறது. சிரிக்காத. அந்த பாவாயே நீங்கதான் காப்பாற்ற. என்றாது என்றா சேப்பில யாரு கொடுத்தா? பண்ணையாரமாவ யாருக்கு? தண்ணி விசுவாசம் கெட்ட பையன். உன்ன வேலைக்கார பையன் மதிக்காம என்ற கூட பிறந்த மாதிரி நினைச்சனே, அதுக்கு என்றா நீ நல்லா இருப்பியாடா? நீ ஏடா அம்மா என்றா சொல்லியிருக்காங்க, அம்மா என்றா சொல்லியிருக்காங்க, போய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. செய்வியாடா? இனிமே செய்வியாடா? செய்வியாடா? கொடுக்க இந்த கடுதாசி விஷயத்துல உன்னை பொலி போட்டு போடுவோம். பொலி ஓடுறா, வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடுறா. எங்க போறது? அம்மகிட்டே போய் நேரா விஷயத்தை சொல்லி போடுறதா, இல்ல தங்கச்சிக்கிட்டே தனிச்சு கேட்டு போடுறதா?
ஐயோ என்ற மானமே போச்ச கடவுளே, நான் எப்படி தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு ஊர்ல மனுஷனா வளர்த்துறது? படிக்க ரங்கம் ரெங்கம்மா ஃபர்ஸ்ட் பேர் ரெங்கம்மா, உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலான்னு வந்தேன். என்னங்க? எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்த ஒரு சமாச்சாரம். என்ன விஷயம்? ரங்கம்மா, ஒரு கடிதாசி கொடுக்குறேன், அதை படிச்சு என்கிட்ட மட்டும் சொல்றியா? பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு அப்படின்னு அப்பா கிட்ட கோவமா சொல்லல? தப்புதான். இந்த கடிதாசி என்கிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்துடு. உன்ற அப்பா கிட்ட இந்த கடிதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடிதாசியில தான் தொக்கி நிக்குது. அப்படி என்னங்க கடிதாசி? அதை என்ற வாயால வேற சொல்ல சொல்றீ? சொன்னா தானுங்களே புரியும். ரங்கம்மா, என்ற பிறந்தவ இந்த பண்ணையார் மகனுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்கான். அந்த பையன் இவளுக்கு பதிலுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்கான். அதான் இந்த கடிதாசி. இத கொஞ்சம் விலாவரியா எனக்கு படிச்சு சொல்ல. பாத்தியா, படிச்ச பையன் பத்திரமா கடிதாசிய பையுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கு. அன்பே, ஆசையின் ஜோதியே என்ற இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியமே. ஆனா எதுக்குள்ள என்ன பாக்குற கடிதாசி பாரு. முடிவாக சொல்லுகிறேன். நீ ஒண்ணுத்தையும் சொல்ல வேணாம், கடிதாசிய படிங்கிற. நான் சொல்லலைங்க. இதுல அப்படி எழுதிருக்கு. என்னத்தை எழுதிருக்கு? நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை. அட சாமி, இந்த பட்டணத்து படிப்பு என்னென்னத்தை எழுத சொல்லுது பாத்தியா? நீ படி. உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறாய்? அட யார் உள்ள கேக்குற? நான் கேட்கலீங்க, இந்த கடிதாசில எழுதினவங்க அப்படி கேட்கறாங்க. கேப்பா இனி எப்படி கேட்கறான்னு நான் பாக்குறேன். நீ என்ன பார்க்காம மேல படி. படிக்கிறேன். இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி, உன் தமையன் உனக்கு வைரி. இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும். வழக்கப்படி சந்திக்கும் மண்டபத்திற்கு 8 மணிக்கு மேல் வரவும். இறுதியாக எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம். தவறாமல் வரவும். இப்படிக்கு உன் அருமை கண்ணு. வரமுறை கட்டுமை வயசுக்கு பொண்ண விளக்கு வச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துமுறு? பண்ணையார் வேணா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சான் போல இருக்கு. என்ற வளர்ந்தவளை மயக்கி நடுத்தருவில் நிக்க வைக்கிறதுக்கு நான் அவனுக்கு என்ன தப்பு அட தின்ற சோத்துல மண்ணையா அள்ளி போட்டேன். ரெங்கப்பா பாத்தியா, வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என்ற பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. சரி இருக்கட்டும், படிச்ச வயலை பார்த்து என்ற பிறந்தவளை அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வர்றேன். என்னங்க எங்க போறீங்க? இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. நாளைக்கு பொழுது விடிஞ்சோட என்ன நடந்துச்சுன்னு நீயே தெரிஞ்சுக்க. வேண்டாங்க, வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்தா மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது. அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க, அவங்கள பிரிக்காதீங்க. வெங்கம்மா, அந்த சர்க்கோசெல்லாம் என்ற கிட்ட காட்டாத. என்ற எதிரி வயசுல பிறந்த வயலுக்கு என்ற பிறந்தவன் மாலை போடுறதா? உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு தானே எங்க அப்பா சொன்னாரு. அப்பனுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிலைதக்காரனா? அதெல்லாம் மறந்துடுங்க. எதையும் மறக்க மாட்டேன். அந்த பயலை சும்மாவும் விட மாட்டேன். இருங்க, தப்பு உங்க தங்கச்சி மேலேயே இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? ரங்கம்மா, கோவிக்காதீங்க. என்ன தடுக்காத. வீணா கெட்டவருங்கிற பேரை வாங்காதீங்க. பாரு ரங்கம்மா, உன்னை பழையபடி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போடாது. என் காரியத்திலையும் குறுக்க வராது. ரொம்ப கோபக்கார. என்னங்க என் பேச்ச கேளுங்க. என்ன ததிரியம்? ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மகனுக்கு என்ன கொழுப்பு? வரட்டும் அந்த பையன். மான மறுவாதியோட வாழ தெரியல, ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க. பேச அவங்கிட்ட 7 வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க? வார்த்தை மறுவாதிய மீறி போகுது. முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்கிருந்து தான் வந்தது. தரங்கட்ட பேச்சு வேணாம். அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம். அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும், அதோட அங்கேயும் நிறுத்தட்டும்.
நிறுத்தலைன்னா என்னடா செய்வ? நீ என்னையா செய்வ? இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த குளத்து மேட்ல புதைச்சு போட்டு போயிரும் பையனை. கொடுத்த கடனுக்காக காட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீதான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்னை 2 துண்டா வெட்டி என்ற களத்து மேட்டிலே புதைச்சிருப்பேன். என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்னை சும்மா விட்டேன். நிக்காத, ஓடிடு. என்னடா செய்வ? கையடியா, புடிச்சா புடி காண மாட்டேன், என்னமோ துள்றி என்ன? செங்கோடா, எங்க பண்ணையாரையாடா இப்படி பேசிட்டு நிக்கிற? வாடா வா, நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம், ஓடி போயிடா. நீ யாருடா என்ன பேச? என்ற தகராறுல தலை கொடுக்கறதுக்கு நீ யாரா? செங்கோடா, கடைசியா சொல்றேன், எங்க பண்ணையாரை எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஏய், நீ எங்க செங்கோடற ஒரு வார்த்தை தப்பா பேசுற உன் தலை காணாம போயிடும். உன்னை யாரே வர சொல்லுவீங்க? உன்னை எவனா இங்க கூப்பிட்டான்? நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோடருக்காக வந்தேன். டே முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தலை அடிக்காம தான் அடிச்சு போடுவாங்கல்ல பெரிய சுப்பாய்க்கு மண்டைய பொளந்து போடுவான். ஆமா, ஏடா நிறுத்துடா. நிறுத்துடா. நான் மரியாதையா சொல்றேன், என்ன மரியாதை? இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா இல்லையா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? உன்னை வெட்டி பொறுத்துருவேன். உன்னை உயிரோட மாத்தி விடுவேன். என்ன கோவம், என்ன கோவம்! உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேனுங்க. ஆமாங்க, நானும் பண்ணையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சுக்கு போயிட்டீங்களே என்னமாமா? உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயனை தலையில்லாத முண்டமா பார்க்கணும், அப்பதான் என் மனசே ஆறும். அதுக்கு இடக்கு விடுங்க. செங்கோட, உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க? பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு, அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான். அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு கிழிச்சு போட்டான் என்ற பிறந்தவன் இல்லைங்களா? என்ன தெரிந்தாலும் பொண்ணு தானே. இந்த பாரு செங்கோட, உன்னை நம்பித்தான் அவங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க. உனக்கு இப்படி திடீர்னு கோவம் வந்துடுது. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அந்த 2 பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது? யோசனை பண்ணி பாத்தியா? அதனால இனிமே இப்படி தனியா புறப்பட்டு வந்துடாத. ஆமாங்க, இந்த சமாசாரத்தை உங்களுக்கு யாருன்னு சொன்னா? யார் சொல்ல போறா? உன்னை கட்டிக்கிறவ தான் சொல்லுவா. யாருங்க? என் பொண்ணு ரெங்கம்மா. ரங்கம்மாவா சொன்ன? ஆமா. நான் வரணும். உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. நீ சும்மா வா. என்னங்க நீங்க போங்க. ஆமா மாயாண்டி, உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலோ? ஐயா, நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன், இல்லன்னா நான் கை கலந்துருப்பேன் அவனை. சரி சரி, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கழுதைய விடு. ஐயா, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன், இனிமே நீங்க இந்த செங்கோடம் பயிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசினா அடிச்சு கழிச்சிருவானா? ஐயோ, உங்க தரம் என்ன, அந்த பய தரம் என்ன, அவனை நான் கவனிச்சுக்கிறேன்னு. என்னப்பா அது, நீ சொல்ற விஷயம் ஒண்ணுமே புரியலையா? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவன் என் விஷயத்திலேயே ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த பயலை இனிமே நான் தான் கவனிக்கணும் இருக்கேன். நீங்க 2 பேரும் விடுங்க, அந்த பயலை நான் பாக்க. ஆமா, இவன் யாரப்பா? இவன் என் நிழலு. நிழலா? போகணும்னு நான் அவங்கள ரொம்ப கூட. ஆமா, இந்த இட்லியை எப்படி திம்பாங்க? அட தெரியாது. இந்த பாரு, இப்படி எடுத்து கடங்கார பசங்களா, ஏண்டா முத அங்காடி கூடையில வந்து கைய வச்சீங்களா சனிய மாதிரி? எம்மா அகிலாண்டம், மாயாண்டி அண்ணன் கணக்குல என்ன 8 துட்டுக்கு இட்லி தின்ன சொன்னாரு. ஆமா ஆமா, பழைய பாக்கி குடுக்கறதுக்கே வழிய காணா. மாயாண்டி அண்ணன் கணக்குலையாமல கணக்குல. அகிலாண்டம்மா, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எங்க மாயாண்டி அண்ணங்க நின்னாருன்னா இந்த வார்த்தையை நீங்க பேசுவீங்களான்னு கேட்கிறேன். டேய் வாம்படி, என்னடா அகிலாண்டத்தை பயமுறுத்துற? உங்க மாயாண்டி அண்ணனும் நீங்களும் சோம்பேறி பசங்களா, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறது, எவங்கிட்டயாச்சும் வம்ப வளர்த்து உதைய வாங்கிக்கிட்டு அம்போன்னு இங்க வந்து நிக்கிறது. போனா போட்டு பாவ புண்ணியத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தோசை இட்லியை கொடுத்தா தின்னுட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா? ஏண்டா இப்படியே உங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என் கதி என்னடா ஆகிறது? நீ இப்ப இவ்வளவு பேசுறியா? இப்ப என்னடா உங்க அப்பன் காலத்துல பேசுவேன். பேசுவாங்க. தங்கமான மனசு, ஆமாண்ணா. ரொம்ப நல்ல உள்ளம், ரொம்ப இலகணம். கோவம் தான் கொஞ்சம் இருக்க ஒழிய. ஆமாண்ணா. அம்மா, அதெல்லாம் போட்டும். பசி கண்ணெல்லாம் இருட்டுது, அதெல்லாம் என்னடா இது? சிச்சி சிச்சி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க போறது இல்ல. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாது. பச்சை முத்து, என்ன சும்மா இருக்க? நீங்க கடை வைப்பியா? என்னடா கேட்டா? இல்ல, நாளைக்கு கடை இங்க இருக்குமான்னு கேட்டான். அதுதானே கேட்டேன். நல்ல காஞ்ச விறகு அடுப்புல வை. போற கடை. ஏம்மா அகிலாண்டம், உனக்கு துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போனாங்களே,
அவங்களெல்லாம் பயமுறுத்தி மாயாண்டி அண்ணன் துட்டு வாங்கி கொடுத்தாரு. அதை நினைச்சு பாத்தியா? மானகட்ட பசங்களா போட்டு எந்திரிச்சு ஓடுங்கடா. போடா. போச்சேன்னா போனா ஆப்பே ஏன் தூக்குறீங்க? போடாண்ணா. என்ன இலாண்டா, என்ன நம்ம பசங்களே ஒரேடியா விரட்டுற? பின்ன தீவட்டி பசங்களுக்கெல்லாம் பசி வந்துருச்சா? எங்கேயாச்சும் போய் விழுந்து சொல்றது தானே. அப்படி எல்லாம் சொல்லாத. என் கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற பசங்க. நிக்கிறிய உட்காரு. வாடா வாடா பைரவா. ஐலாண்டா, இந்த சின்ன ஐட்டத்தை இன்னைக்கு வச்சுக்கோ. அடே அப்பா, இத்தனை காலமா இட்லி வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தாப்பா அவங்ககிட்ட முழுசா இந்த 5 ரூபாயா பார்த்தேன். பச்சமுத்து எடுத்தேன். எதுக்குடா? ரூபா 5 கொடுத்துருக்காரு. ஏய் தட்டை வைங்கடா, பலாரத்தை எடுத்துக்கிட்டு தொலைங்க. தின்னுட்டு தட்டை கொடுக்குறோம். சொல்ல முத்து, நீயும் போய் கலந்துக்கோ. பசி பசி பசின்னு ஐயோ. ஆமா, என்ன தெப்பக்கர மண்டபத்துக்கு போனீங்க, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? நம்ம பண்ணையார இந்த செங்கோடம் பைய வாய்க்கு வந்தபடி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தான். நான் போனேன். என்னை பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம். ஓடி போயிட்டானா? அது மட்டுமா, ரங்கம்மா அப்பா வந்துட்டான். அப்புறம் ஏய், நீ இந்த இடத்தை விட்டு ஓடிடுறியா உன்னை கொண்டு வரட்டுமான்னு. அவ்வளவுதான், அவனும் ஒரே ஓட்டம். அப்ப பண்ணையாருக்கு மேல ரொம்ப பிரியம் வந்திருக்கோம். நீ ஒண்ணு, நாளைக்கு பண்ணையாரு அவர் வீட்டுக்கு என்ன வர சொல்லிருக்காரு. அப்படின்னா நான் சொல்றபடி செய்ய. யோஜனை கேட்காம போவனா என்ன? என்ன வந்து என்னப்பா பவளமேல, ஊர்ல எத்தனையோ ஏரி குளம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டையில வந்து எருவ மாட்டை குளிப்பாட்டுக்கிட்டு நிக்கிறிய? ஏல, உனக்கு என்னடா தெரியும்? நான் இன்னைக்குதான் பட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிருக்கேன். புதுசா சட்டை வெட்டிலாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க இந்த எருவாடு சேத்துல வந்து போச்சு. எங்க சின்ன ஆசமா என்னடான்னா உடனடியா கழுவி கொண்டாடாங்கிறாரு. நான் ஏரி குளத்துக்கு போனா என் வேட்டி சட்டை என்னடா ஆகிறது? போடா. அழுக்கு விடாம தொழில் செய்யறியோ? ஏண்டா தடா போடா, போடா. சரிதான். சொல்ல வந்துட்டு ஆளா போடுற ஆளு. செங்கோடனை தீர்த்து கட்டுற விஷயம். ஐயோ, என்ன மாயாண்டி? ஏன் ஏன் நீங்க பயப்படுறீங்க? உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். மாயாண்டி, என் மனசு ஒத்துக்கலப்பா. என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன், அவனை நீ கொல்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கணும். நீங்க ஒண்ணு, உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் உடலே துடிச்சுதே. உங்களை தாய் மாமன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான். நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான். என் முறை பொண்ணு ரங்கம்மாளை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான். இதையெல்லாம் கண்ணால பார்த்த ஒருபாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மாயாண்டி, அதெல்லாம் முடியாது, சொல்லுங்க. இதுக்கு மாயாண்டி, முள்ள பேசு. உனக்கு முள்ள பேசவே தெரியாது. எந்த விஷயத்தை எங்க பேசணும், எப்ப பேசணுங்கிறதே புரியுது இல்லப்பா. நீ ஒரு குழந்தை மாதிரி வா. நீ வாய, நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, என்ன சொல்லுங்க. தெருவுல எப்ப பார்த்தாலும் 4 பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம பேசுறது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா வம்பு தானே. இது என்னத்துக்கு நமக்கு? மாயாண்டி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். அந்த பயலை கொல்றேன்னு சொல்ற பாரு, என் மனசு இடம் தரலப்பா, என் மனசு இடம் தரல. சரி, அவனை முடிச்சுடுறேன். முறி, அதை வேணா செய். நீ எதுக்கும் உட்காந்து பேசு, உட்காந்து பேசு. இருக்க போறான். இருப்பா, இருக்கு. சரி, எங்க 1 ரூபா எடுங்க. இது என்ன 1 ரூபாயா? 1 ரூபா தான். 1 ரூபாயா? பெரிய ரூபா கேட்டேன். பழைய ரூபாய கேக்குறியா? அது இப்ப வர்றது இல்லையாப்பா? இல்லைங்க, பெரிய ரூபான்னா 100 ரூபா. 100? நீ என்னப்பா 100? எடுங்க எடுங்க. இது நெருப்பட்டி வச்சுக்கிறியா? இல்ல, நானே கொடுத்துறேன். பத்த வச்சுட்டியா? ஓ, பத்த வச்சுட்டேன். ஏன்பா? நீங்க ஒண்ணு, இந்த ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்த அந்த பய திமிர அடக்க வேணாம். அதுக்கா 100 ரூபா? ஆளை கொல்றதுன்னா 500, கால கைய ஒடிக்க 300, ஊமை அடி அடிக்க 200, வாய் மிரட்டலுக்கு 100. அடப்பாவி, இது என்னப்பா மளிகை கடையில சாமானுக்கு விலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்கிற?
நீங்க ஒண்ணு இந்த ஐட்டமே தனி. நீங்க பணத்தை எடுங்க. அட பணம் 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 எங்கப்பா போகுது? வேலையை முடிச்சுக்கிட்டு வா, என் பணத்தை தர்றேன். நீங்க பேசுங்க. போட்டோம் செங்கோடம் பையன் இருக்கானே, அவன்கிட்ட என் வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசியில எழுதி வாங்கிக்க. கடுதாசிலேயே? ஆமா. அப்புறம் அவன் தங்கச்சி கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்கிக்க. போதும் எனக்கு. ஓ, இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கச்சிதமா முடியும். இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். அது என்னப்பா, வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு தெரியாதா உங்களுக்கு? இந்த சித்திரவதைன்றாங்களே, அது இந்த மாயாண்டி சட்டு புட்டுன்னு ஆக வேண்டி